இன்னைக்கு ஆற்றுல பிடிச்சின்னு வந்த மீனை வச்சு மீன் குழம்பு ரெசிபி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆற்று மீன் அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வேலை மிச்சம். நாங்கள் அதை க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு மேலே கோடு மட்டும் போட்டுக்கிட்டோம். அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு மெயினாக தேவையானது இந்த சின்ன வெங்காயமும் அதே அளவுக்கு பூண்டும் தான். ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நான் 1 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதை ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கதைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு சேர்த்து 1லேருந்து 2 பெரிய தக்காளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 கரண்டி, லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்ச 15லேருந்து 20 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொதப்பாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிற பாத்திரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நீங்கள் நார்மலாக சேர்க்கறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் திரும்பினதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்து தண்ணி சேர்க்காம எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசனை போனதும் நம்ம மசாலா அரைச்ச மிக்சியிலேயே தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி அலசி ஊற்றி 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் ஏற்கனவே ரெடி பண்ண புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாக சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வர ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் குழம்பு சுண்டி வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்ச எல்லா மீனும் ஒன்றொன்னா சேர்த்து மேலே மல்லி இலை தூவி விட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த டைமில் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 2 நிமிஷம் கழிச்சு எல்லா மீனையும் ஒன்றொன்னா பொறுமையாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் வேகமாக திருப்பினீங்கனாக்கா மீன் உடைஞ்சு போக சான்ஸ் இருக்கு. பொறுமையாக திருப்பி விட்டு மூடி போட்டு மறுபடியும் 2 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க.